ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா அண்ட் வைதேகி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து கோட்டை மாரியம்மன் திருவிழா செஞ்சாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த சூளம் குத்துவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா கத்தி போடுறது, இந்த மாதிரி தாங்க ஸ்பெஷலு. இங்கே பாருங்கள், அன்னதானம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திருவிழாவில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அன்னதானம் இருக்கும். அதுக்கப்புறம் மோர், ஜூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்தவங்க யாருமே வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காக இந்த மோர், அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறமா சாப்பாடு, இது எல்லாமே கொடுப்பாங்க. யார் வேணாலும் அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, அந்த சூளம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய சூளம் போடுறாங்க. இது எப்படி தான் அவங்க வெயிட்டு தாங்குறாங்கன்னு தெரியல, ஆனால் எப்படி தான் குத்திட்டு போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ வெயிலுங்க. ஆனால் அந்த அவ்வளோ வெயில் அடிக்கும் போதும் இந்த சூளத்தெல்லாம் குத்திட்டு போகிறாங்க. இந்த பாட்டி பாருங்களேன், தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வெயிலில் இதெல்லாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே கடவுள் வந்து இருக்கிறாருன்ட்டு தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கரகத்தை தலையில் வச்சுட்டு அதில் அவ்வளோ பூ அந்த கரகத்தில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களா, அந்த அவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேர்ள், அந்த பாப்பா பாருங்களேன், அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சாமி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்படி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க, அந்த டான்ஸ் ஆடுறவங்க கூட ஒருத்தர் டான்ஸ் ஆடாரு பாருங்க, அவர் கூட கத்தி பேக் சைடில் வந்து கத்தி போட்டிருக்காரு, ஃப்ரண்டில் வந்து அந்த வாயில் சூளம் போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வலி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது போல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இந்த காவடியிலேயே வந்து சூளம் போடுவாங்க. காவடி மாதிரி எடுத்துகிட்டு முதுகில் வந்து சூளம் போடுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் போட்டுக்கிட்டு வராங்க பாருங்களேன். நம்மளுக்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு கூட வழியே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு, சரியான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த க்ரௌடில் வந்து நம்ம இந்த வீடியோலாம் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆகிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் 6 கத்தி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், லேடிஸ் எல்லாம் கூட இந்த சூளத்தை குத்திக்கிட்டு வராங்க. அந்த கர்ச்சீஃப் கட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி சூளம் குத்தி எடுத்தவங்க. ஸோ அதில் பிளட்டு வரும் அப்படின்றதுனால அந்த கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரேனில் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அதில் அந்த காவடியை வச்சு அதுக்கப்புறம் அதில் கத்தி வச்சு மேலே நின்றுக்குவாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி தான் நின்றுக்கிட்டு வருவாங்க போல் இருக்குது. ஆனால் அவ்வளோ வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையிலே கடவுள் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த வெயில் அந்த விஷயம் எல்லாமே எதுவுமே தெரியல. அதே மாதிரி கூட்டம், க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு க்ரௌடு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது பால் குடம், நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த சாமி வேஷம், அம்மன் வேஷம், இந்த மாதிரிலாம் கூட போட்டுக்குவாங்க. ஒருத்தரும் தனித்தனியாக அந்த மேளம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆளுங்களை தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக மேளம் அடிச்சுக்கிட்டு தனித்தனியாக ஒரு குரூப் கூட்டிகிட்டு அப்படியே வருவாங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டுறதை பாருங்கள். இவங்க வந்து இந்த பாட்டி வயசானவங்க அவ்வளோ பெரிய கரகத்தை தலையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சாமி வந்துருச்சு, டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். அந்த பூசாரி, அந்த பேக் சைடில் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பூசாரி, சாமி வந்துச்சுன்னா அந்த சாமி வந்து சாந்தப்படுத்துவாங்க விபூதியெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வேஷம் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி அம்மன் வேஷம்லாம் போட்டுட்டு நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க. நானுமே எடுத்துருக்கிறேன் செல்ஃபி அவங்க கூட நின்று. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆசை இல்லை, அம்மன் கூட நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் நானுமே வந்து எடுத்துருக்கிறேன் செல்ஃபி. அதுக்கப்புறம் இப்போ காட்டுற விஷயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து ரொம்ப நம்மளுக்கு பயமாக இருக்கும் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இவங்களும் வந்து பேக் சைடில் கத்தி குத்திருக்கிறாங்க, முதுகில் வந்து கத்தி தான் குத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவ்வளோ வெயிட். சில பேர் வந்து கத்தி குத்திட்டு இந்த மாதிரி நடந்து வருவாங்க கரகத்தோட, இது காவடியோட. சில பேர் வந்து இந்த மாதிரி க்ரேனில் வந்து இதை அட்டாச் பண்ணி இதில் நிற்பாங்க மேலே.
ஸோ கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கோயில்கிட்ட போகிறதுக்குள்ளே ஒரு 5 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்குமே இப்படி தான் இருப்பாங்க. இது வந்து அந்த ஊரையே சுற்றி ஊர்வலம் மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து பண்டிகை. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லுமே இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் பார்த்தீங்களா? ஆனாலும் அவங்க பாருங்க நார்மலாக நின்று எல்லாருக்கும் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இதுதான் எப்படின்ட்டே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஊசி குத்திச்சுன்னா கூட எவ்வளோ வலிக்கும். ஆனால் இவங்க 6 கத்தி 7 கத்தி குத்திக்கிட்டு அப்படியே அழகாக ஜாலியாக பேசிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடில் ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா? அந்த வண்டியில் வந்து இது கொக்கி போட்டுக்கிட்டு ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வந்து கொக்கி போட்டுக்கிட்டு இழுப்பாங்க. அந்த வண்டியில் வந்து அம்மனை வச்சுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாருங்கள் மேலே நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அம்மன் வேஷம் போட்டிருக்கிறாங்க. இவங்க வேஷம் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அம்மன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு வேண்டுதல் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக அவங்க வேண்டிக்கிற அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேறதுனால தானே ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சாமி பக்தியோடு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார் இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கூட ஒரு கார். இவர் வந்து 2 காரை இழுக்கிறாரு. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து தொட்டில் கட்டி ஃப்ரண்ட்டில் நெஞ்சில் வந்து ஒரு கொக்கி போட்டிருக்கிறாரு. பேக் சைட்லேயும் குத்திக்கிட்டு அப்படியே காரை இழுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தம்பிங்க பாருங்களேன், மேலே எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே பயமாக இருக்குதுல்ல. அழகாக தொங்கிக்கிட்டு டான்ஸ் ஆடி குதிச்சு வேற ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய பேர் அம்மன் வேஷம்லாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க, ஜென்ஸுங்க, லேடிஸுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அம்மன் வேஷம். அதுக்கப்புறம் அதாவது அம்மன் வேஷம்னா லேடிஸ் தான் போடணும், ஜென்ஸ் போடக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஜென்ஸும் போடுறாங்க, லேடிஸும் போடுறாங்க. அதே மாதிரி பால் குடமும் சரி, ஜென்ஸும் எடுக்கிறாங்க, லேடிஸும். இந்த திருவிழாவில் வந்து ஜென்ஸ் தான் பண்ணணும், லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. எல்லாருமே பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து விசிறி விட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு வெயில் இருக்கும். ஆனால் அந்த வெயில்லையும் அங்கே பாருங்கள் அவங்க தொங்குறாங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஈவினிங் வரைக்குமே இப்படி தான் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கோவில்கிட்ட அவ்வளோ க்ரௌடாக இருக்கிறதுனால வண்டி வந்து ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப வேகமாகலாம் போகாது. ஸ்லோவாக அப்படியே நகர்ந்து நம்ம நடக்கிறத விடவே இன்னுமே ஸ்லோவாக போகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? கத்தி பாருங்கள் எப்படி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மயில் இறகெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருவிழாலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது எந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாப்பா பார்த்தீங்களா, குட்டி பாப்பா. இந்த பாப்பாவுக்கு ஏஜ் மிஞ்சி போனால் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த பாப்பா கூட பால் குடம் எடுக்குது பாருங்கள். அப்போ இந்த கடவுள் வந்து எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், மேலே நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு. அவங்களும் பின்னாடி கத்தி குத்திருக்கிறாங்க. ஆனாலும் கத்தி குத்திக்கிட்டே டான்ஸும் சேர்ந்து ஆடுறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து கிரேனில் அந்த இது வந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா குழந்தைங்களெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, கொடுத்து வாங்குவாங்க. அதாவது அவங்கள வந்து ஒரு கடவுளாகவே நினச்சிக்கிறாங்க, உண்மையான ஒரு அம்மனாகவே நினச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இவங்க பண்ணுறது பாருங்களேன், பார்க்கும்போது இப்போ எனக்கே பயமாயிடுச்சு. அந்த ஆன்னு கற்றுனாங்க பார்த்தீங்களா? அப்போ நானே பயந்துட்டு ஓடி போயிட்டேன் பின்னாடி. உண்மையிலேயே அம்மன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமே வந்துடுச்சு. உண்மையிலேயே அம்மனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நான் இவங்களே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே கரகம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குதோ. அந்த கரகத்தில் உள்ள பால் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே அந்த நானே வந்து மொபைலை வச்சு ஜூம் பண்ணி கிட்ட காட்டுற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஆனால் அவங்க பாருங்கள் எவ்வளோ மேலே தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட அந்த பில்டிங் ஹைட்டுக்கு தூக்குறாங்க. ஆனாலும் அவங்கெல்லாம் பயப்படாமல் அப்படியே எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இது வந்து ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பாருங்கள், முன்னாடி சிவன் பார்வதி இருக்கிறாங்க, அப்புறம் 2 சிங்கம், அதுக்கப்புறமா அந்த அண்ணன் ஒருத்தர் மட்டும் கத்தி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து தனித்தனியாக கூட இந்த வண்டி வச்சுக்கலாம். நம்ம வேணும்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட நம்ம வச்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தனியாகவே, அதாவது அவங்களுடைய வண்டிக்கு அவங்கவுங்க பே பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட செலவு தான். இதுக்கு வந்து யாருமே செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க செலவு பண்ணி எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்குவாங்க.
இந்த திருவிழா பார்த்திங்கன்னா உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ரொம்ப பக்தியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இது எந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணாமல் இந்த ஊருக்கு வந்து நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த திருவிழா கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் இல்லை மே மாதம் தான் கண்டிப்பாக வைப்பாங்களாம். நானும் இந்த ஊருக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் போயிருந்தேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி வண்டிங்க தான் வரும், நடக்கிறவங்களாம் யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க. ஸோ க்ரௌட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த க்ரௌடில் நம்ம வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஏமாந்தோன்னா ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் ஏமாந்தானா நம்ம போட்டுக்கிற நகைகளை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மைக்லேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் நகைங்களை பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுடைய மொபைலெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, உங்கள் பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி நான் பார்த்து அனுபவித்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்ல. அதனால் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு எடுத்து கஷ்டப்பட்டு இதை எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு இதை நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தாத்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி தேர். இவரும் வந்து அந்த தேரில் பின்னாடி கொக்கி போட்டிருக்கிறாரு. கொக்கி போட்டுக்கிட்டு மடிப்பிச்சை, அதாவது மடிப்பிச்சை ஏந்தி பணம் வாங்குற மாதிரி வேண்டுதல் வச்சுருக்காரு போல இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதில் காசு போடலாம் அந்த இதில். அதுக்கப்புறமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர்றது எல்லாமே இந்த வண்டி தான் நிறையா வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் திருவிழா. சூப்பராக இருக்கும். எனக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நல்ல உறவுகளுக்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. வீடியோ முடிய போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தொங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்போது பயமாகவே ஆயிடுச்சு. பேக் சைடில் கொக்கி கூத்தி